ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 19/1/2026 கேரளா லாட்டரி சார்ட் கெஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது ஒரு சில பேருக்கு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் எதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொன்னால், எனக்கு யூடியூப்லேயே நான் போடுறதுலேயே எனக்கு பார்த்தீங்கன்னா வருது. அதிகபட்சமாக 3 நிமிஷம் தான் ஆவரேஜாக எல்லாருமே பார்க்குறீங்க, சரிங்களா? ஸோ அப்படிங்கிறதுனால தான் நான் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன். அதேமாதிரி ஃபுல்லாக பார்க்காம இடையில கேள்வி கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் ஒத்து வராது. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னையே டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, சரிங்களா? அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கெஸ்ஸிங்க்கும் ஒவ்வொரு பேட்டர்னும் ஒரு ஃபாலோவுக்கும் எல்லாமே விளக்கம் கொடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் கெஸ்ஸிங் போடல அப்படின்னாலும் நீங்கள் தனியாக விளாடணுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாக சார்ட்டே கொடுத்துருக்கேன். சார்ட்டு நான் டெய்லியும் ஃபுல்லாக பார்க்குறேன், வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் சார்ட் போட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ சார்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவாக ஒரு 11 நிமிஷம் 12 நிமிஷம் அது இல்லாமல் நான் என்னோடய வீடியோ பாருங்கள். நான் தம்ப்நெயில்லேயே பார்த்தீங்கன்னா சார்ட்டு ரைட் சைடு வச்சுருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதை பார்த்து விளையாண்டாவே நீங்கள் போதுமானது. என்னுடைய கேள்விக்கான ஒரு பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் அதிக பேர் லாஸ் ஆகுறீங்களா இல்லை ப்ராஃபிட் ஆகுறீங்களா? அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேர் லாஸ் ஆகுறேன் அப்படிங்கிறீங்க. நான் தெளிவாகவே உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், யாருமே சொல்ல மாட்டாங்க. டெய்லி கெஸ்ஸிங் போட வேணாங்கிறது நான் கெஸ்ஸிங் போடுறேன். ஒரு சில பேர் கேட்கறனால தான் கெஸ்ஸிங் போடுறேன். அதுவும் நான் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் போதும்னு நான் சொல்லிடுறேன், சரிங்களா? அதில் உங்களுக்கு பெருசாக லாஸ் ஆக போகாது. நான் ஃபாலோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போடுங்க அப்படின்னா அதை யாருமே காதில் வாங்க மாட்டீங்க. இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த ஃபாலோயிங் நம்பர்லாம் ட்ரை பண்ணி வின் பண்ணவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது, சரிங்களா? நான் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன். தவறாக நினைக்கிறவங்களும் நான் தப்பு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு 8 நிமிஷம் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஒரு வேலையே பார்க்குறீங்க, சரிங்களா? 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு கிடைக்கிது, சரிங்களா? இதில் நீங்கள் ஒரு 8 நிமிஷம் தான் பார்க்க போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுட்டா அடுத்த நாள் நீங்களே பார்த்துட்டு போயிடலாம். ஒரு 8 நிமிஷம் வீடியோ பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும், வின் பண்ண முடியும்? டைரெக்டாக நம்பர் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. நான் வீடியோ போடலை அப்படின்னாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வின்னிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே சார்ட் கொண்டு எப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, எல்லாத்தையும் சொல்ல வரல, சரிங்களா? ஸோ நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கீங்க. புதுசாக வரவங்களா இல்லை பார்த்துட்டு இல்லை ஹேட்டர்ஸாக பழைய நம்ம எதிர சேனலுக்கு கூட அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நமக்கு அதே மாதிரி தான் தொடர்ந்து வின்னிங் கொடுத்துருந்தப்ப ஃபேஸ்புக்கில் லாக் ஆனிச்சு. அதே மாதிரி தான் 2 டைம் நம்ம பார்த்தோன்னா வின்னிங் கொடுத்துட்டே இருந்தப்போ நம்ம யூடியூப் பார்த்தோன்னா ஹேக் பண்ணாங்க. ஸோ நான் அப்படி இருந்துமே அடுத்தடுத்த சேனல் நான் எடுத்து ஆரம்பிச்சுட்டு தான் போட்டுட்டு தான் இருக்கேன், சரிங்களா? எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு நோக்கமும் கிடையாது எனக்கு. ஏன்னா நோக்கம் இருந்தால் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போகலாம். இப்போயே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், இப்போவே காசு கொடுங்க, நான் நம்பர் தரேன்னு சொன்னால் இதை நான் தான் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்கன்னு சொன்னேன். அப்படி இருந்து சொன்னாலுமே சில பேர் வரதான் செய்வாங்க. என்னால் காசு கொடுத்து வாங்கிட்டு நம்பர் கொடுக்குறேன், என்னால் கொடுக்க முடியும், சரிங்களா? நான் அந்த வேலை பண்ணுறது கிடையாது. உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால் புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தெரியும். நான் டெய்லி கெஸ்ஸிங்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. அதுவும் நீங்கள் போடணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ அதுவும் நான் போட வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போடக்கூட விட்டுருவேன், சரிங்களா? நான் இந்த ஃபாலோயிங் நம்பரை எடுத்து ட்ரை பண்ணாவே போதுமானதுங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சார்ட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா பேசல எனக்கு எங்கடா கெஸ்ஸிங்கே காணோம். சாரி, 90, சரிங்களா? 90க்கு பவர் தான் பார்த்திங்கன்னா 45. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 76. 76ஓட பவர் 21.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 04 04ஓட பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 59 சரிங்களா. ஸோ 59 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 90க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 45ங்கிறது நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க. 76ங்கிறது பவர் வந்து பார்த்தோன்னா 21 பிசி அடிச்சிருக்காங்க. 04க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 59 பிசி அடிச்சிருக்காங்க. சரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப இதாக பேசுனதுனால எனக்கு கெஸ்ஸிங்கே டக்குன்னு இதாகிடுச்சு. எதுவும் யாரும் நினச்சிக்காதீங்க சாரி. பிசி 59 சரிங்களா. பிசி 59 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 059 இந்த நம்பர் வந்துச்சுன்னா 059 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த 59க்கு இன்னொரு சான்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 2 நாள் சரிங்களா. 2 நாள் கேப் விட்டு ஒவ்வொரு நாள் கேப் விட்டு 97 45 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 02லேருந்து மேலே 29 10லேருந்து நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 86 99லேருந்து 94 64 ஸோ இங்கே மேலேருந்து நம்ம கீழே வருது சரிங்களா. 74 39 68 17 35 10 78 20 18 25 ஸோ எல்லாமே மார்க்கிங் பண்ணிட்டேன். ஸோ விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். கரெக்டாக இங்கே ஒரு நாள் கேப் விட்டு இந்த 40 நம்பர்லேருந்து நமக்கு 2 நம்பர் வந்திருக்கு. இங்கே 8 2லேருந்து நமக்கு 82 நமக்கு அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 35 10லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு சரிங்களா. பி போர்டு மட்டும் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 74 39லேருந்து நமக்கு 49 சரிங்களா. 49ங்கிறது நமக்கு 2Dயாக பாஸ் ஆகிருக்கு. 94 64லேருந்து நமக்கு 69 அப்படிங்கிற நம்பர் மட்டும் வந்திருக்கு. 29 10லேருந்து லாஸ்ட் நம்பர் 20ங்கிறது நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள 95 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது 45 அப்படி நம்பர் 32 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மறுபடியும் ரிட்டன் நமக்கு 32 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப மறுபடியும் 40 45 90 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் 0 சேர்த்துருக்கேன் சரிங்களா. 40 45 90 திருப்பி தான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் 2 1 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. அப்படிங்கிறப்ப 73 37 அப்படிங்கிற நம்பரு கூடிய சீக்கிரம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபாலோ பண்ணுறவங்க எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. 73 37 சரிங்களா. 73 37 40 45 90 ஸோ இந்த நம்பரை மறுபடியும் எடுத்து ரிட்டன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ முந்தானத்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி மறுபடியும் மீதி உள்ள ஃபாலோ நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நமக்கு மறுபடியுமே அந்த கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 2 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டும் மறுபடியும் 40 45 90 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சியில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் 059 இந்த நம்பர் வந்துச்சுன்னா 80 59 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 40ல் சிங்கிள் நம்பர் 059 அப்படி நம்பர் வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போது அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா 95 அப்படி நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நம்பர்ஸும் எதனால் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே 922க்கு 735க்கு 060க்கு 592க்கு ஸோ 735க்கு பாருங்கள் 53 ஏசி 060க்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ஸோ நெக்ஸ்ட்டு 922க்கு நமக்கு 22 ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து தான் வச்சுக்கோங்க டைமண்ட் மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 592லேருந்து 59 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் இருக்குது. 592 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ 59ங்கிறத நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஏன்னா நமக்கு 2 கெஸ்ஸிங் வந்ததுனால 059 அப்படிங்கிற நம்பருக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ வந்துச்சு அப்படின்னா 80 53 சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்கான நம்பரு ஸோ இந்த நம்பருக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 540 சரிங்களா. 540லேருந்து நமக்கு 503
285 அப்படி நம்பர் இருக்குது. இந்த இடத்துல 464 2 நாள் கேப் போட்டு இந்த இடத்துல 474. ஸோ இந்த நம்பர்ஸை நல்லா கவனிச்சு பார்த்துங்க. 474 474ல் ஏபி 47 இருக்குங்களா? ஸோ 47க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 46, இந்த 4 நம்பர் அப்படியே இறக்கிட்டோம்னா 464 ரிசல்ட்டு நமக்கு. 540 பாருங்கள். ஏபி 54க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 53, 0 அப்படியே இறக்கணும்னா 530 நமக்கு ரிசல்ட்டு 3D 503 நமக்கு பாக்ஸ் பண்ணி வந்திருக்கு சரிங்களா? அப்போது 850 அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா? இப்போ 850க்கு 85 ஏபி 85லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 8, 4, 0 அப்படியே இருக்கணும்னா 840. நாளைக்கு 840 பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பாக்ஸாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிக்கு ஏபி வந்திருக்கு, 54க்கு ஏசி அடிச்சிருக்காங்க. அப்போது 85க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி பிசி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா? 84 அப்போது 0, 84 எப்படி பார்த்தாலும் நமக்கு அந்த ஃபாலோயிங் நம்பர்ஸில் மேட்சிங் ஆகுது சரிங்களா? இந்த நம்பர் வந்துச்சுன்னா 90, 84 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ இங்கே நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 80, 59, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90, 84 2 நம்பர் சரிங்களா? ஸோ இதுலேயும் எனக்கு ஸ்ட்ராங்காக இந்த 0, 84க்கு அதிகமான சான்ஸ் இருக்குது, 0, 59க்கும் சான்ஸ் இருக்குது. இதில் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 0, 84 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மா சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 64, 66, டிஏ போர்டு 68, 02, 01, 00. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? மீதி நம்பர்ஸ்லாம் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 0, 84 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.